உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஜனநாயகன் ரிலீஸுக்கு பிறகு தமிழ் சினிமாவே கொஞ்சம் கலகலகலன்னு ஆயிடுச்சுங்க. இந்த கலகலன் ஆனதுக்கான காரணம் என்னென்னா, ஜனநாயகன் ஒரு பக்கம். நீங்கள் ஜனநாயகன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் அது ஃப்ளாப் படங்க அது வெற்றி படம் கிடையாது, இப்படியெல்லாம் போட்டு துவச்சிட்டு இருந்தாங்க. நான் ஜனநாயகன் வெற்றி படமா, தோல்வி படமா, ஆவரேஜா, பிலோ ஆவரேஜா, அட்டர் ஃப்ளாப்பா, இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் மொத்தம் அந்த படம் இது வரைக்கும் 410 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குது உலகம் முழுக்க. நான் திரும்பவும் சொல்கிறது தான், இது விஜயோடைய கடைசி படமாக இல்லாமல் இருந்திருந்து, இது பொங்கல் அன்றைக்கே ரிலீஸ் ஆகியிருந்து, இது முறைப்படி கரெக்டான நேரத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருந்தால், அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், இதை பைரசி இன்டர்நெட்டில் தூக்கி திருட்டுத்தனமாக போட்டு ஒரு 1.5 கோடி பேர் பார்த்த பிறகு அந்த படம் இவ்வளோ சிக்கலுக்கு அப்புறமும் அந்த படம் என்ன ஆகும் பாருங்கள், 1.5 நாள் கூட தியேட்டரில் ஓடாது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பல ஸ்க்ரீன்ஸில் ஹவுஸ்ஃபுல்லில் ஓடிக்கிட்டு இருக்கு ஜனநாயகன். இது உண்மை. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு 6 மாத கேப்புக்கு பிறகு ஒரு திரைப்படம் வருது. அந்த படத்தை கொண்டாடுறாங்க, பார்க்குறாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் 18+. ஏன்னா சிஎம் விஜய்க்கு குழந்தைகளுடைய ரசிகர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்காங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பாருங்கள், போதை ஒழிப்பு சம்மந்தமான ஒரு பரிசளிக்கிற விழா போலீஸ்க்கு. அதில் ராமநாடு எஸ்பி அவர் தன் மகனுக்கு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு தன் சின்ன பையனுக்கு, யூகேஜி படிக்கிற பையனுக்கு கூட்டின்னு உட்காந்துட்டு இருக்கார். அவர் ஒன்றும் இல்லை. அங்கேருந்து விஜய் பார்த்துட்டு ஸ்டேஜில் கூப்பிட்டு அவன் குட்டி பையன் சூப்பராக சல்யூட் அடிக்கிறான். அவர் அநேகமாக அவருடைய தாய்மொழி தெலுங்குன்னு நினைக்கிறேன். அந்த பையன் சூப்பராக பேசுகிறான், தமிழ் பேசுகிறான். நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஹீரோவுக்கு இந்தியா முழுக்க இவ்வளோ பெரிய மாஸ் இருக்குது அப்படின்னா, அது எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான். நீங்கள் தமிழில் இருக்கிற ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள் கொண்டாடுறாங்க, தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் போற்றி புகழ்கிறார்கள். முக்கியமாக தமிழ் தெரிந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் விஜய் பரிச்சயமானவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை அன்றைக்கி அந்த காணொலி மொத்தமாக உடைச்சிருச்சு. என்ன பேசுகிறேன் அப்படின்னா, நானும் போலீஸ் ஆக போகிறேன். அந்த பையன் சொல்கிறான், நானும் போலீஸ் ஆக போகிறேன்னு சொன்னேன், நல்லா படின்னு சொன்னார் விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு மழலையோடு பேசுகிறான். இப்போ இந்த படம் ஜனநாயகன் 18+ இல்லாமல் ஒரு UAU அப்படின்னு இருந்திருந்துன்னு வச்சுங்க, இந்த படம் இதை விட பட்டையை கிளப்பியிருக்குங்க. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ வரைக்கும் அந்த படம் பல ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கு, எடுக்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கி சூர்யா நடிச்சிருக்கிற விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனுடைய விமர்சனத்தை பார்ப்போம். ஆனால் இந்த அறிகுறிக்கு நடுவில் இந்த படம் ரிலீஸ் ஆகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேள்வியெல்லாம் வேணாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், விஜய் படம் எப்படி பெரிய அளவில் ஒரு பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குது, அதே போல் விஜயை வச்சு 2 படம் பண்ண டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், மாஸ்டரு, லியோ, அவர் ஹீரோவாக ஆகிட்டார். தேவதாஸ் படத்தின் மீதான ஆரம்பத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா உருவகலிலாம் கூட பண்ணாங்க. யார்? லோகேஷ் கனகராஜை கொட்டாச்சி மாதிரி இருக்கார் அப்படின்னு. அது இதுவும் கிடையாது. ஆனால் படம் பார்த்த பிறகு இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நான் படம் பார்த்துட்டு ஒரு விமர்சனம் பேசினேன். நான் லோகேஷ் கனகராஜ் படங்கள் மீதான விமர்சனம் நமக்கு 1000 இருக்கலாம். நான் நிறைய எதிர்த்தே கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். என்கிட்ட ஃபோனில் கூட வருத்தப்பட்டிருக்கார். அது வேறு விஷயம். அது திரைப்படத்தில் ஆனால் அவர் நடிச்சிருக்கிற இந்த தேவதாஸ் சந்திரா இந்த படம் இளைஞர்கள், குறிப்பாக ஜென்ஸு கிட்ஸ் கொண்டாடுவாங்க பாருங்கன்னு நான். அதில் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, கேரளாவில் இப்போ இந்த வீடியோ பேசுகிறேன் இல்லைங்களா, இப்போ கூட போயிட்டு நான் ஆன்லைனில் போய் பார்த்துட்டு வந்தேன், ஹவுஸ்ஃபுல். கேரளாவில் வரைக்கும் இந்த படம் நேற்று வரைக்கும் 12.8 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்குது. கேரளா இண்டஸ்ட்ரியிலே பெரிய விஷயம். வெளியே வரவங்க பூரா அடிப்பொலி அனிருத் அடிப்பொலி, லோக்கி அடிப்பொலி அப்படின்ட்டு
பசங்களுக்கு ஒன்று பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கங்க, அதை கொண்டாடி தீர்த்துருவாங்க. நான் திரும்ப சொல்லுறது தான் வந்து, இந்த படம் மீது 1000 விமர்சனம் இருக்கலாம், அது வன்முறையை தூண்டுச்சு, அது இதுன்னு நீங்கள் 1008 விஷயங்கள் சொன்னால் கூட, இந்த படம் கொண்டாடுவாங்கன்னு மொத்தமாக 55 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது தெலுங்குலையும் எட்டுங்க, தெலுங்குலையும் கொண்டாடு. வேர்ல்டு வைடு இந்த படம் அதிக கலெக்ஷன். இப்படி பாருங்கள், ஒரு பக்கம் வந்து ஜனநாயகன், இன்னொரு பக்கம் வந்து டிசி, அப்புறமா ஜிடி நாயுடு படம் பற்றி எனக்கு தெரியல சரியா, அதை லிஸ்ட்டில் விட்டுருங்க. அது முக்கியமாக விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒரு வார்த்தை ஒன்று விட்டுருப்பார். முந்தின நாள்லாம் ஃபேன்ஸுங்க, ஆனால் விஜய் ஃபேன்ஸ் கிடையாது, விஜய் இடத்த வந்து சூர்யா தான் நிரப்புவார் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லதான். யார் வேணாலும் நிச்சயமாக நீங்கள் வந்து அது தனுஷா அல்லது வந்து சிவகார்த்திகேயனா அவரா இவரான்னு தாண்டி ரைட்டு அடுத்த ரேஞ்சில் சூர்யா தான் இருக்கிறாரு. முன்னாடி ஒரு படம் வெளிவரத்துக்கு முன்னாடி ஏங்க எப்படியாப்பட்ட ஒரு அமக்கலாம் அப்படின்னு. அப்புறமா முந்தின நாள், அதுக்கு முந்தின நாள் தான் புக்கிங் ஓப்பன் பண்ண அன்றைக்கெலாம் விஸ்வநாதன் சென்ஸ் வந்து ரொம்ப டல்லாக இருந்தது. என்னங்க சூர்யா படத்துக்கு இப்படி இருக்குதான்னு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆந்திராவிலையும் பெங்களூர்லேயும் ஃபஸ்ட் ஷோ வந்து 6 மணிக்குங்க. சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நான் கருப்புக்கெலாம் போயினா கருப்புக்கெலாம் சொல்லி வச்சு புக் பண்ணேங்க. நான் வந்து அப்படி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு. ஆந்திரா நகரியில் தான் படம் பார்த்தோம். திருத்தணி, திருவள்ளூர், அரக்கோணம், தக்கோலம் கட்டி ஏறிட்டாங்க. ஆனால் இன்டர்வல்லே அப்படியே ஃபீஸ் போயிட்டாங்க அந்த படம். சரி, அது பேச வேணாம். கருப்பு சூப்பர் டூப்பர் மெகா ஹிட்டு. கருப்பண்ண சாமிலாம் ஒவ்வொரு தியேட்டர்லேயும் ஆடி. யார் படத்துக்கு பிறகு எத்தனை வருஷம் பாருங்கள், யாருன்னு ஒரு படம், கலைப்புலி தானு அவருடைய தயாரிப்பில் வந்த முதல் படம். அந்த படம் அப்போல்லாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா, இன்டர்நெட், இமெயிலு, எறும்பு மெயில் எதுவுமே கிடையாது. தேட்டருக்கு போய் தான் படம் பார்க்கணும். ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஒரு அம்மன் சிலை, நளினி தான் கதாநாயகி. கரெக்டாக ஒரு இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு 10 பேர் சாமி ஆடுவாங்க. படம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் சாமி ஆடுவாங்க. எல்லா ஊர்லேயும் நடக்கும். அதே போல் தான் அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கருப்பண்ண சாமியே காசி தேட்டரில் இறங்கி ஆடின சம்பவங்கள்லாம் இந்த படத்தில் தான் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்புறம் 3 நாளைக்கு முன்னாடி டல் அடிச்சுட்டு இருந்த இந்த விஸ்வநாதன் சென்ஸ் வந்து நேற்றுலாம் பரபரப்பாக புக்கிங் ஆகிடுச்சு. ஆரஞ்சு நிறமாகிடுச்சு. இந்த பச்சையிலேருந்து ஆரஞ்சு ஆகிடுச்சு. அப்புறமா பிளாக்கில் வந்துருச்சு. இல்லை ரைட், ஓகே. அந்த படத்து மீது பெரிய நம்பிக்கை அந்த படக்குழுவுக்கு இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது. வெங்கி அட்லூரி படம் ஒரு தெலுங்கு சாயல் படமாக இருக்குமா, அல்லது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்குமா, இது வந்து எப்படி ஃபேமிலியோட கனெக்ட் ஆகுமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிட்டு போகுது. நம்மளே கூட பார்த்துருவோம், விமர்சனம் பேசிடுவோம். அது சூர்யாவுடைய ஒரு நம்பிக்கை படம் வந்து ஓடட்டும் நிச்சயமாக. ஆனால் அந்த ப்ரொடியூசர் சொன்னதை சூர்யா ஏற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். விஜய் இடத்த இவர் தான் நிரப்புவார் அப்படின்னு. சினிமாவில் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை. ஏன்னா சினிமாவை நான் விட்டுட்டு தான் அரசியலுக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா இதே போல் தான் சூர்யா ரசிகர் மன்றம் சம்மந்தப்பட்ட ஒரு விழாவில் ஒரு நிர்வாகி எழுந்து அடுத்த முதல்வர் எங்கள் அண்ணன் தான் அப்படின்ட்டார். உடனே அது பெரிய இதுவாயிரம் பிறகு அவர் ஒரு அறிக்கையை விட்டுருந்தார் சூர்யா. இல்லை அது ஏதோ ஆர்வத்தில் சொல்லிட்டாரு, அப்படி ஒரு எண்ணமே கிடையாது, அரசியலுக்குள்ளே நாங்கள் வரா மாதிரியே இல்லை, அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு வந்து இவங்க அந்த படக்குழு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்காங்க. மிகப்பெரிய நம்பிக்கையோடு நாங்கள் வரமா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இதே இன்னைக்கு வந்து விஷாலுடைய மகுடம் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. குறிப்பாக விஷால் டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் மிக முக்கியமாக வந்து விஷால் வந்து ஆக்சுவலாக வந்து டைரக்டர் ஆகணும்னு தான் விருப்பப்பட்டார். டைரக்டர் ஆகணும் விருப்பப்பட்டு அர்ஜுன்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தார். நடிகர் அர்ஜுன்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தார். ஒரு படம் ஒர்க் பண்ணார். அப்போ அப்படியே அர்ஜுனும் இவரும் காந்தி கிருஷ்ணா அவரும் ஃப்ரெண்டு. அர்ஜுனோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அங்கே போயிருக்காரு காந்தி கிருஷ்ணா. போனவுடனே இந்த பையன் நல்லா இருக்கா, அப்படி யார் இவர் தாங்க ஏடி அப்படின்னு. இவர் நடிக்க வைக்கலாமா? இல்லைங்க, ஆல்ரெடி இவர் வந்து இவருடைய ஜிகே ரெட்டி அவர்களுடைய பையன் அப்படின்னு ஒன்று ஓகே அப்படின்ட்டு தான் நடிக்க கூப்பிட்டு வந்துட்டார். அந்த படம் தான் செல்லமே. அப்புறம் தொடர்ச்சியாக படங்களாக இருந்தது. இன்றைக்கி அவருடைய டைரக்ஷன் ஆசையை பூர்த்தி செய்கிறவ அவரே நடிக்கிற படமாக ஒரு சண்டைக்கோழி மாதிரி இந்த படம் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவரும் பெரும் நம்பிக்கையோடு இருக்கார். பெரிய ப்ரொமோஷன்லாம் அந்த படத்துக்கு பண்ணலை. என் கண்டென்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. படம் நல்லா இருந்தால் கொண்டாடுங்க, நல்லா இல்லைனா அதை பற்றி எனக்கு வருத்தமே இல்லை. ரொம்ப போல்டாக பேசியிருக்காரு விஷால். இந்த படங்கள்லாம்
இந்த இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. பெரிய படம் அப்படின்பொழுது ஜெயிலர் 2 தான். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஜெயிலர் 2 தான் கண்டிப்பாக ஒரு பெரிய படம். இதுக்கிடையில் இந்த இந்த 2 வாரத்துக்குள்ளே ரிலீஸ் ஆன படங்களில் ஸ்பைடர்மேன் ஒரு முக்கியமான படங்க வந்து. ஸ்பைடர்மேன் வந்து இந்த படம் எப்படி நீங்கள் ஒரு மாஸ் ஹீரோவுக்கான படம் ரிலீஸ் ஆனால் எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்குமோ, இந்தியாவில் எந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டம் இருக்குமோ, அது மாதிரி ஸ்பைடர்மேனை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸ்பைடர்மேனும் சில தேட்டர்களில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்பைடர்மேன் இந்தியா முழுக்க ஸ்பைடர்மேன் வந்து 555 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. அவ்வளோ பெரிய பெரிய ஹிட் அந்த படம். ஏன்னா இவ்வளோ அதிரி புதிரிக்கு இடையில் இவங்க எப்படி தியேட்டர் கொடுக்க போகிறாங்க, ஷோஸு எப்படி இதை பிரித்து இது பண்ண போகிறாங்க. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், மகுடம் இந்த 2 படங்களுடைய ரிசல்ட்டை பொறுத்து ஸ்க்ரீன்ஸ் மாறும். நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி தேவதாஸ் பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. வர சனி ஞாயிறு சுதந்திர தினம் இதெல்லாம் சேர்த்து அந்த படம் இன்னும் மறுபடியும் ரிப்பீட் ஆடியன்ஸு. நான் திரும்ப சொல்கிறேன், கேரளாவில் அந்த படத்துக்கு பெரிய மவுஸ் உருவாகிருக்குது. அந்த படம் வந்து மறுபடியும் வந்து லோகேஷ் கனகராஜை ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணாங்க. அப்புறம் வந்து இது வன்முறையை தூண்டுற படம்னாங்க. இதில் எந்த கதையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லோகேஷ் கனகராஜுக்கு வந்து இதை தவிர வேறு எதுவும் பண்ண தெரியாதா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அருண் மாதேஸ்வரன் அவருடைய முந்தைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ குறைச்சிருக்காரு வந்து. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அருண் மாதேஸ்வரன் வந்து இளையராஜா அவர்களுடைய பயோபிக் எடுக்கிறதா இருந்தது வந்து. அது இப்போ அது வந்து தள்ளி வச்சுருக்காங்கல்ல, அது ட்ராப் தான். இளையராஜா கேரக்டரில் தனுஷ் நடிக்கிறதா இருந்தது. அது பல பிரச்சனைகள் என்னென்னவோ கதையெல்லாம் கூட சொன்னாங்க வந்து. எனக்கு வந்து முழு ஸ்கிரிப்டையும் எடுத்துனுவா அப்படின்னு ராஜா சார் சொன்னதாகவும், இல்லை சார் நான் வந்து ஸ்பாட்டில் போய் தான் எழுதுவேன் அப்படின்னு இவர் அருண் மாதேஸ்வரன் சொன்னதாகவும், அப்புறம் வந்து தனுஷுக்கு வந்து வேறு எந்த படத்துலையும் கமிட் ஆகக்கூடாது, என்னுடைய பயோபிக்கில் நடிக்கிறேன்னா நீ அப்படியே இளையராஜாவாக தான் மாறணும் அப்படின்னு அவர் கண்டிஷன் போட்டதாகவும், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்தது. அந்த படம் ரைட் ஓகே அப்படி விட்டுட்டாங்க. அது எப்பயாவது வரும், அது இளையராஜா அவர்கள் டிக் பண்ணால் அது வந்தே தீரும். இப்போதைக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, லோகேஷ் கனகராஜ் அடுத்து தெலுங்கில் அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு படம் வைக்க போகிறார். இந்த தெலுங்கு ஃபேன்ஸு இதுக்காகவே போய் பார்க்குறாங்க வந்து. அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் குறிப்பாக போய் பார்க்குறாங்க வந்து. நம்ம அல்லுடுவை டைரக்ட் பண்ண போகிறாரு, இவர் என்ன மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு போய் பார்க்க போகிறாங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா, நமக்கு கிடைத்த தகவல், லோகேஷுக்காக கதை பண்ணிவிட்டு ஒரு 10 டைரக்டரு ப்ரொடியூசரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மைங்க. இங்கே வந்து ஒரு ஹிட்டு தான் முக்கியம், ஒரு வெற்றி தான். அது இயக்குனராக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி. ஒரே ஒரு மாதிரி கதை மட்டும் கேட்டுருக்கேன், நீங்கள் அல்லு அர்ஜுன் படத்தை முடிச்சுட்டு கூட நீங்கள் வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பிரபல நிறுவனங்கள், தயாரிப்பு நிறுவனம் 2 நிறுவனம் வந்து லோகேஷ் கனகராஜோடைய கால் ஷீட்டை கேட்டிருக்காங்க. ரொம்ப சினிமா இதாங்க, சினிமா வந்து ஒரு பெரிய மேஜிக்ன்றாங்கல்ல, இதுதான் மேஜிக் வந்து. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டார். அந்த இடம் காலியாக இருக்குது. அந்த இடத்த நிச்சயமாக இவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் நிரப்பவே முடியாது. ரொம்ப அடித்து சொல்லுவேன் நான். காரணம் என்னென்னா, அவ்வளோ பெரிய மாசு நீங்கள் வந்து கொண்டு வந்து இங்கே காட்டணும் அப்படின்னா அதுக்கு காலங்கள் எடுக்கும். மக்களுக்கு பிடிக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மக்களுக்கு பிடிக்கணும். இப்போ பாருங்க, விஜய் தளபதின்னு நார்த் முழுக்க இவருடைய முந்தைய படங்கள், இது ஜனநாயகனுக்கு முந்தைய படங்களுடைய ரீல்ஸ் பூரா எடுத்து ட்ரெண்டிங்கில் விட்டுட்டு இருக்காங்க நார்த்தில். இதில் வேறு என்ன ஆகி போச்சுன்னா, பீகாரில் சில இன்ஸ்டாக்களில் தங்களுடைய ரீல்ஸ் பிரபலமாகணுன்ட்டு மதுக்கடைகளை ஒட்டுமொத்தமாக ஒழித்தார் விஜய் தளபதி. அப்புறம் எல்லா பேருந்துகளையும் எல்லாரும் பயணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு அவசர சட்டத்தை போட்டார் விஜய் தளபதி. இப்படி ஏதாவது ஒன்று போட்டு ட்ரெண்டிங்கில் விட்டு, வீடியோவை வந்து ட்ரெண்டிங்கில் விட்டு அதில் காசு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க வந்து. ஆனால் இன்னொரு பக்கம் அவருக்கான மவுஸ் ஒரு பக்கம் குடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் எல்லாரும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, ஏங்க அடுத்த ஒரு இந்தியாவினுடைய பிரதமராக ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட நிறைய உண்டுங்க. இந்திய லெவலில் ஒருத்தருக்கு பிடிச்சமான ஒருத்தராக பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டு லெவலில் தான் ஒருத்தருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்திய லெவலில் ஒருத்தருக்கு பிடிச்ச ஒருத்தராக மாறும்பொழுது அவர் பிரதமர் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு யார் கண்டாங்க வந்து? யாராலையும் கணிக்க முடியாது சாமி. போன சுதந்திர தினத்து வரைக்கும் விஜய் இந்த சுதந்திர தினத்துக்கு கொடியேற்ற போகிறாரு அப்படின்னு யாராவது நினச்சிருப்பீங்களா? 100% கற்பூரம் அடித்து சொல்கிறேன், யாரும் நினச்சிருக்க மாட்டீங்க. இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா, கொடியேற்ற போகிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கொடியேற்ற போகிறார். அதனால்
அடுத்து பிரதமர் ஆவாரானா ஆகலாம், எது வேணாலும் நடக்கலாம். நம்ம யாரையும் நான் திரும்ப சொல்கிறது தான், இன்றைய காலகட்டத்தில் யாரையும் ஈஸியாக எடை போட்டவே கூடாது. அதெல்லாம் மாரி இன்றைக்கி சோஷியல் மீடியா காலம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கிடையில் வந்த தகவல் என்னென்னா, திரும்பவும் டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்காரங்க சிஎம் விஜய் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கப் போகிறார்கள். ஏற்கனவே ஒரு கோரிக்கை வச்சாச்சு, மறுபடியும் அதை மறுபடியும் ஒரு கோரிக்கை மனுவா என்னென்னா, சார் நீங்கள் சிஎம்மாக இருங்க, எல்லா பணியும் பார்த்துங்க, சட்டமன்றம் போங்க, பேசுங்க, அதிரடி திட்டங்களை அறிவிங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லுங்கள், எல்லாம் ரைட்டுங்க. ஒரு 20 நாள் கால்ஷீட் கொடுத்து ஒரு படத்தை நடித்து கொடுங்க வருஷத்துக்கு ஒரு முறை. நாங்கள் தியேட்டரை வச்சு நடத்துறது உங்களால் தான். அந்த வேலையை மட்டும் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க. வருஷத்துக்கு ஒரு படம், இது போதுங்க அப்படின்னு. ஆனால் நான் ஒரு கொள்கையை டிக் பண்ணிட்டேன், நான் இதோடு நடிக்க மாட்டேன் அப்படின்னு நான் டிக் பண்ணிட்டேன்னா, டிக் பண்ணதுலேருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு தான் விஜயோடைய அந்த கொள்கை பிடிப்பு. அதை மாறினா நல்லா இருக்காது. மேபி வேறு ஏதாவது ஒரு உதவியாக கூட அவர் செய்யலாம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது சிக்மா ஆடியோ லான்ச், சிக்மாவே தள்ளி போயிடுச்சு. 31ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது, அப்புறம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் போய் இப்போ தள்ளி போயாச்சு. அதனுடைய ஆடியோ லான்ச்சுக்கு ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆடியோ லான்ச்சில் விஜய், சங்கீதா அவர்கள் பங்கேற்கிறார்கள். குடும்பத்தோட தன் மகனை மேடையில் கட்டி தழுவி வாழ்த்தி, இந்த விவாகரத்து முடிவுக்கு வந்ததுக்கு காரணமே ஜேசன் சஞ்சய் தான். ஜேசன் சஞ்சய் கொடுத்த ஒரு பேட்டி, அதை தாண்டி அவரே அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்காருன்ற மாதிரியான ஒரு தகவல். ஏன்னா தன்னுடைய அப்பாவுடைய செல்வாக்கை பார்க்குறாருல்ல. இன்றைக்கி தமிழ்நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்கு, இந்தியாவே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை குழந்தைங்களும் அத்தனை இளைஞர்களும் நமக்கு என்ன, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. ஒரு டைரக்டராக இப்போ அவருக்கு தெரியும்ல. இப்போ சந்தீப் கிருஷ்ணன் ஒருத்தரை வச்சு படம் பண்ணியிருக்காரு சிக்மா. இப்போ சந்தீப் கிருஷ்ணனுக்கு என்ன வியாபாரம், அவர் படத்துக்கு என்ன ஓப்பனிங்கு, அதுக்கு என்ன பிஸ்னஸ்ஸு, இப்போ அப்பட்டமாக தெரிஞ்சு போயிருக்கோம். இப்போ இவருக்கு இப்படி இருக்கும்போது தான் அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்கிறது அப்படின்ற விஷயம் அப்பட்டமாக தெரியாது. இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வெளியிருந்து பார்த்த சினிமா வேறு, உள்ளே இறங்கி பார்க்குற சினிமா வேறு ஜேசன் சஞ்சய்க்கு. அதனாலே மதிப்பு கூடி இருக்கும். எப்படியாப்பட்ட நடிகையா, எப்படியாப்பட்ட ஆர்டிஸ்டியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த படம் எடுத்தால் இவ்வளோ கோடி அடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு போது ஒரு தனி மதிப்பு வரும். அதனால தான் ஹாலிவுட்டுக்கு உங்களுக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, இந்தியாவிலிருந்து எந்த நடிகரை நீங்கள் கூட்டு போவீங்கன்னா எங்கள் அப்பா தான் அப்படின்ட்டாங்க. சிக்மா ஆடியோ லான்ச்சில் குடும்ப சமேதமாக கலந்து கொள்ள போகிறார்கள் விஜய் மற்றும் சங்கீதா. அவருடைய குழந்தை உங்கள் அந்த வாய்ங்களுக்கு அவள் கிடைச்ச வாய்ங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் மீறி சிக்மா எப்படியாப்பட்ட படமாக இருக்கும், அதுக்கு ஏதாவது ப்ரொமோஷனுக்கு விஜய் அவர்கள் உதவி செய்வாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.